வாணியம்பாடியில் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு 8க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. 2 பேர் காயமடைஞ்சு அதில் ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா, முகத்தில் 5 தையல் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, என்ன நடந்ததுன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பள்ளியில 11த், 12த் மாணவர்களுக்கு ஏற்பட்ட மோதல்ல மதியம் உணவு இடைவேளையில முன்விரோதம் காரணமா 11த் படிக்கிற மாணவர்கள் 3 பேர் சேர்ந்து 12த் படிக்கிற ஒரு பையனை அடிச்சு காயப்படுத்துனாலும், அதுக்கப்புறமா ஆசிரியர்கள் பார்த்து அவன மீட்டு வகுப்பறைக்கு முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த சம்பவத்த 12வது வகுப்பு மாணவர்கள் தனது சக மாணவர்களோட தெரிவிச்சதுனால, பின்னாடி ஒரு 8 பேர் சேர்ந்து 11த் மாணவர்கள பள்ளி கழிவறைக்கு அழைத்து சென்று, அங்க போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல கழிவறையில் இருந்த ஸ்டைல்ஸு, பீங்கான் பொருள்லாம் எல்லாம் உடைஞ்சிருக்குது. அந்த இடத்துல நடக்கிற சண்டை அப்ப, இந்த மாணவரோட அலறல் சத்தம் கேட்டு ஆசிரியர்களும், சக மாணவர்களும் விரைந்து போய் காயமடைஞ்சவங்கள மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. தாக்குதலின் போது இந்த கட்டை, தடி அப்படின்ற பொருட்கள பயன்படுத்ததா சொல்லப்படுது. மாணவர் ஒருத்தர் அணிஞ்சிருந்த அந்த மோதிரத்தினால ஏற்பட்ட காயம், அந்த மோதிரத்தினால அடிச்சு அதிலிருந்து 11த் மாணவனோட கன்னத்துல 5 தையல்கள் போடப்பட்டிருக்குது. இந்த தகவல் அறிஞ்ச நகர காவல்துறையினரும் பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தியிருக்காங்க. இதற்கிடையில் பள்ளியில் இருந்த கழிவறையில் கூல்லிப்பு, குட்கா அப்படின்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் உள்ள சிதறி கிடந்திருக்குது. இதனால் பள்ளி வளாகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக பெற்றோர்கள் கடும் கவலை அடைஞ்சிருக்காங்க. ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளேயே மாணவர்களுக்கிடையே இவ்வளோ பெரிய வன்முறை சம்பவம் நிகழ்ந்ததும், கழிவறையில் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்கிறதையும் பார்த்து பெற்றோர்களும், ஆசிரியர்களும், பொதுமக்களும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. காவல்துறையும், கல்வித்துறையும் சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வராங்க. இதே மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்காமல் தடுக்கணும்னா, முதலாக அரசாங்கம் செய்ய வேண்டியது, இது போன்ற போதைப் பொருட்களை முற்றிலுமாக தடை செய்யணும். அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த போதைப்பொருள் உள்ளவே நுழையக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தடை செய்யணும். அதே போல் இதனால் பாதிக்கப்பட்டவங்கள அவ்வளோ ஈஸியாக மீட்டெடுக்க முடியாது. அவங்க அந்த போதைப்பொருள் இல்லாமல் உயிர் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு லெவலுக்கு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அதை மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை மையம் ஆரம்பித்து அவங்கள போதையிலேருந்து வெளியே கொண்டு வரணும். இதை அரசாங்கம் உடனடியாக செஞ்சு நம்ம தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றணுன்றதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது.